திமுக காரன்லாம் சாதாரணமாக வரலடா. சாதாரணமாக வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரணமாக நினைக்காத நீ முதல்ல. அதே தான் ஏன் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள்லாம் சாதாரணமாக ஆட்சிக்கு வந்தீங்க, பூரா உருட்டி எடுத்துட்டு தானே ஆட்சிக்கு வந்தீங்க. தேர்தல் வாக்குறுதி உருட்டுக்கள் எத்தனை உருட்டு இருப்பீங்க. பாவம் நம்ம மக்கள், நீங்கள் உருட்டினதெல்லாம் நம்பி ஓட்ட போட்டாங்க. பல பேர்த்த பல விதமாக ஏமாத்துனீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அது என்ன தெரியுமா? நீங்கள் மாணவர்களுக்கு செய்த துரோகம். முதல் துரோகம் என்னன்னா, ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழித்து தள்ளிடுவோம் அப்படின்னு அப்பா மகன் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மேடையாக ஏறி சொன்னீங்க. 50 லட்சம் கையெழுத்து வாங்கியும் உங்களால் நீட்டை விரட்டவே முடியல. ஏன்னு கேட்டால், நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு எங்ககிட்டயே கேட்குறீங்க. இரண்டாவது துரோகம் என்ன தெரியுமா? இளைஞர்களின் கனவை சிதைத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் கல்விக் கடனை முற்றிலுமாக ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களை நம்பி ஊறுபட்ட குடும்பங்கள் தன் வறுமை நிலை தெரிந்தும் எப்படியாவது நம்ம பசங்களை படிக்க வச்சிடலாம், ஸ்டாலின் அரசாங்கம் நம்ம பசங்களோட கல்வி கடனை ரத்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி இப்போ வரைக்கும் அந்த பசங்க வாங்குற சம்பளத்தில் முக்கால்வாசி தொகை கடனுக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கல்விக் கடன் ரத்தை பற்றி 4.5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி செய்தும் எந்த தகவலும் இதுவரைக்கும் இல்லை. 10,000 கோடிக்கும் அதிகமான இந்த கடனை ரத்து செய்ய மனமில்லாமல், அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மாணவர்களை ஏமாற்றி வருகிறார்கள். கல்வி கடனுக்காக விண்ணப்பித்து அனைத்து மாணவர்களுக்கும் ரத்து செய்யப்படவில்லை. சும்மா கணக்குக்கு 10 பேர்த்துக்கு ரத்து செஞ்ச மாதிரி கணக்கு காமிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. 2021 வரைக்கும் 16,302 கோடி, எப்படி 16,302 கோடி மாணவர்கள் கடன் வாங்கியிருக்காங்க. அதில் வெறும் 48 கோடி கடனை தான் நீங்கள் 2025 தள்ளுபடி செஞ்சுறீங்க. இந்த கடனை சுமக்கவா எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும்? படித்தவனெல்லாம் கடனாளியா என்று கேட்கும் அளவிற்கு நம் வீட்டு பிள்ளைகளை வேதனைப்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இருக்க நிலைமையில் படித்த படிப்புக்கு வேலையும் இல்லை, கடனை திருப்பி செலுத்துறதுக்கு குடும்பத்தில் வசதியும் இல்லை. உங்களால், உங்கள் தேர்தல் வாக்குறுதியினால் பல லட்சம் மாணவர்கள், பல லட்சம் இளைஞர்களின் கனவை சிதைத்து நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கய்யா. நல்லா இருங்க. நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம். இதுதான் உங்கள் திராவிட மாடலா? நல்லா அருமையான மாடல் ஐயா, சூப்பர். நல்லா மாறு தட்டி சொல்லுங்கள், எங்கள் மாடல்னால பல லட்சம் இளைஞர்கள் எங்களை காரி துப்புறாங்கன்னு. திமுக கட்சி தான், ஆனால் ஓட்டு போட மாட்டேன். ஓட்டு போடுவோம். எங்கள் வீட்டில் ஓட்டு கிடையாது. எங்கள் வீட்டில் 20 ஓட்டுக்குது. நாங்கள் யாருக்கு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் போடுவோம்.